இன்னைக்கு நான் உண்மையை சொல்ல போறது குறை சொல்லுகிற பிள்ளைகள்ங்கிற உண்மையை நான் சொல்ல போறேன். இத 2 சுவிசேஷத்துல வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 31ல இருந்து 35 வரைக்கும் வாசிக்கலாம். இது கலிலேயாவுல வச்சு மக்கள் கிட்ட ஏசப்பா சொன்னாரு. எதுக்காக சொன்னார்னா, ஆயக்காரர்கள் யோவான் ஸ்நானகருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வழியை அறிந்து கொண்டு அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா இந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரகரும் யோவான் ஸ்நானகருடைய ஞானஸ்நானத்தை நிராகரிச்சாங்க. அதுக்காக இந்த ஓமையை சொன்னாரு. இந்த ஓமை என்னன்னா, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற சந்ததிக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, இந்த சந்ததி எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். யோவான் ஸ்நானகன் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், ஆனால் அவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி குறை சொன்னாங்க. மனுஷகுமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதுக்கு அவங்க இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் சொன்னாங்க. அதனால நம்ம எப்படி இருந்தாலும் இந்த உலகம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது நாங்க பண்ணோம், இதை நீ பண்ணல அப்படின்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஓமையில இருந்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம மத்தவங்க குறை சொல்றதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. அது முந்தில இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால முடிவுல அவங்க நம்ம ஞானத்தை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அறிஞ்சிக்கிடுவாங்க. அதனால நம்ம எந்த செயலையும் உடனே நிறுத்திடக்கூடாது. அவங்க குறை சொல்றாங்கன்னு சொல்லி நிறுத்திடக்கூடாது. குறை சொல்றவங்கள நாம இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணோம்னா, எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும். நம்ம எதிர்பார்ப்பு கிடைக்காத போது, அதாவது நாங்கள் குழலோதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, அப்போ நம்ம அவங்க எல்லாம் கூத்தாடுவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது இவங்க குறை சொல்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. அதனால எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வாழ்ந்தா நாமளும் குறை சொல்றவராக இருக்க மாட்டோம். குறை சொல்றதுல இருந்து தப்பிக்கணும்னா, மற்றவங்க குறை சொல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அரிஸ்டாட்டில் சொல்லி இருக்கிறாரு, ஒரே விஷயம்தான். மத்தவங்க குறை சொல்லாம இருக்கணும்னா நீ வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணாத. ஆமா, ஏதாவது உருப்படியா பண்ணா குறை சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீ பண்றதை நிறுத்த விடக்கூடாது. தேங்க்யூ.